பண்ணீங்களா? யாரெல்லாம் ஆட் பண்ணாங்க? சொல்லுங்க அப்ப யாரெல்லாம் ஆட் பண்ணீங்க? எல்லாரும் ஆட் பண்ணலையா? என்ன நீங்க உதவி செய்யல? எல்லாரும் டே கிளாஸ் கூட ஆட் பண்ணி விடுறீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தனி குரூப்ல? உங்களுக்கு போடுபடாத ரெக்கார்டிங் எல்லாத்தையும் யூடியூப் வீடியோ வந்து இன்றைக்கு நாங்க போட்டுவிடுவோம், சரியா? அரிப்பா இப்ப ஞாபகம் கட்டுவிடுங்க நினைக்கிறேன். சார் சவுண்ட் இல்ல சார். சவுண்ட் இல்லையா? சவுண்ட் போதாமேக்கு. இல்ல கேக்குது சார். உங்களோட போன்ல சவுண்ட போட்டுங்க. எங்கட எல்லாம் நல்ல கிளியர். எல்லாரும் கிளியரா கேக்குது நான் பேசுறது? ஆமா சார். கிளியரா கேக்குது. மைக் மாத்திட்டு சொல்லுங்க. எஸ் சார். அந்த ஸ்கிரீன்ல வந்து மேல அந்த ஸ்பீக்கர் ஒண்ணுமா இருக்கும், அது அந்த இல்லாம பட்டிருந்தா தான் சத்தம் கேட்காம இருக்கு. அப்படியா? ஓ அவங்க அதுக்கு அப்படி போல. நம்மளால அதிர்வெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்ல ஒழுங்கா கேக்குது பேசுறது. ஓ சார் கேக்கு. எல்லா வருஷம் ஒழுங்கா கேட்கும். சரி, இது வந்து உங்களோட தாத்தா நானாம கிளாஸ்ல நடக்கிறது 10-11, சரியா? ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு எப்பயில இருந்து கட்டண வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியுமா எல்லாருக்கும்? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடந்துச்சு. யாரெல்லாம் வந்தீங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங் வீடியோவும் நாங்க ரெக்கார்டிங்க போட்டுவிட்டோம். பார்க்கறதாக பார்த்துக் கொள்ளுங்க. அதுல கிளியரா ஒரு விளக்கம் ஒன்று தந்திருக்கோம் உங்களுக்கு. அதே போல இன்றைக்கு நம்ம 6வது கிளாஸ் படிக்க போறோம். ஸோ இந்த வீக்கோட 6 வீக்குக்கு தொடர்ச்சியாக இலவச வகுப்புகள் நடந்துச்சு. இனி கட்டண வகுப்புகள் தான் நடைபெறும். விரும்பினாக்கள் இந்த 2வது நான் சரி போட்டிருக்க நம்பர் இதுக்கு நீங்க மெசேஜ் போட்டு அட்மினுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்க உங்களை பெய்ட் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஷேர் பண்ணாததுக்கு நன்றிகள். நீங்க சீரியஸா கிளாஸ் வரணும்னு விரும்புற ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் பேப்பர்ல எது வரைக்கும் செஞ்சு ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் நீக்கி? யாருக்கு ஞாபகம் நீக்கி? லாஸ்ட் என்ன செஞ்சது? யாராவது ஞாபகம் வைக்கிறவரா? கடைசியா அந்த பேப்பர்ல இது வரைக்கும் செஞ்சோம். சார் எனக்கு தெரியும். சொல்லுங்க. பிள்ளையோட பேர் என்ன? இஃப்ரா. இஃப்ரா. சொல்லுங்க இஃப்ரா. பார்ட் 2ல 3வது கேள்வியில ஏ கேள்வி ஃபுல்லா செஞ்சோம். பார்ட் 2ல 3வது கேள்வியில ஏ கேள்வி ஃபுல்லா செஞ்சிட்டோம். அப்ப பி கேள்வி செய்யல நம்ம. ஏ கேள்வி ஃபுல்லா செஞ்சா பி கேள்வி செஞ்சிக்க மாட்டோம். அப்படித்தானே இஃப்ரா? இஃப்ரா இஃப்ரா சரி, இப்ப இதுல வந்து 3வது கேள்வியில ஏ கேள்வி ஃபுல்லா செஞ்சிட்டோம். அடுத்த கேள்வி வந்து நமக்கு கட்டாயம் நான் ஸ்கிரீன்ல தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கு அந்த கேள்வியை நான் செய்யல. அந்த கேள்வியை வட்டம் போட்டு வச்சு கொடுப்பேன். அதுல 3வது கேள்வி ஃபுல்லா செஞ்சிட்டோம். 4வது கேள்வி செய்யல இன்னும். 4வது கேள்வி செஞ்சேன் தானே இல்லையா? வந்தாக வந்தாக சொல்லுங்க. கொஞ்சம் வந்தாக கதைங்கம்மா பிள்ளைகள். 4வது கேள்வி செஞ்சமா? இல்ல சார். 4வது கேள்வி செய்யல. சரி, 4வது கேள்வி செய்யும். 5வது கேள்விக்கு தான் நமக்கு படம் வரையணும். அது இதுல வரையலாது, இதெல்லாம் வரையணும். நம்ம அதை நம்ம பிறவைக்கு செய்யும். இல்ல டைம் போகணும் நமக்கு. 4வது கேள்வி செய்வோம் பேப்பர் 1ல.
பார்ட் 2ல 4வது கேள்வி. அதுல வந்து இந்த இப்படி ஒரு 2 குறி போட்டிருக்கு. இந்த குறியீடு அர்த்தம் யாருக்கு தெரியும்? 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 தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சார் உள்ள வைக்க வேணாம். என்னம்மா? இது 8th கிளாஸ் இது இல்லம்மா, இன்னைக்கு 7க்கு தானே. அந்த முதலாவது நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் நினைச்சு வந்தீங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இல்ல சார் நான் 8th நினைச்சு இப்ப புதன்கிழமை நினைச்சு வந்தேன். சரி. அடுத்த ரெக்கார்டிங் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீக்கோட எல்லா கிளாஸஸும் நாங்க இலவச வகுப்பு 6வது கிழமையோட நாங்க நிப்பாட்டுறோம். இனி வந்து பெய்ட் கிளாஸ் நடக்கும் ஜூன் மாசம் 22ல இருந்து. சரியா? அதுவும் போடுவோம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு. எப்ப அறிவிப்பா போடுறது? வெள்ளியா போஸ்டர்? ஓ சார். வெள்ளி இல்லாட்டி நாங்க வியாழன் போடுவோம் போஸ்டரை. சரி. இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறார்கள் தொடர்ந்து வாங்க. தனித்தனியா உங்களோட பெயர்கள் எல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு 3rd term வரும்போது அதுல மார்க்ஸ் வித்தியாசம் தெரியும். தெரிஞ்சால் சொல்லுங்க. அப்ப இத குறியீட அர்த்தம் என்ன? விரிவா பெருசு. அது வந்து நம்பருக்கு இடையில பெருசா வைக்கிறதுக்கு அப்படி சிறுசா வைக்கிறத பாக்குறது. என்னன்னு சொன்னா இந்த குறிக்கு வித்தியாசம் இல்ல. இந்த குறியீடு இதுல வித்தியாசம் இல்ல. வாய் திறந்த பக்கம் இருந்தா பெருசு, வாய் மூடின பக்கம் இருந்தா சிறுசு. சரியா? அப்ப இதுல வந்து இடைவெளி நிரப்பன்னு சொல்லிக்க முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்கோடுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு பேர் என்ன? என்கோடு. இந்த பக்கம் போகும்போது வலது பக்கம் போக போக அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிளஸ். +1 +2 +3. இடது பக்கம் போக போக அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மைனஸ், -1 -2 -3. எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வலது பக்கம் போக 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 பெருமதி கூடும். சொல்லுங்க. வலது பக்கம் போக 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 பெருமதி கூடும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வலது பக்கம் போக 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 பெருமதி கூடும். பக்கம் போக போக பெருமதி கூடும். வலது பக்கம் போக போக பெருமதி கூடும். அப்ப இடது பக்கம் போக போக பெருமதி குறையும். அடுத்த பிள்ளைங்க உங்களுக்கு டியூட்டும் அனுப்புவோம். இந்த மாஸ்டர் இல்ல எப்பயில இருந்துன்னு சொன்னது அரிஃபா? இந்த செகண்ட் பேப்பர் முடிஞ்சதுல இருந்தானே? ஓ சார். செகண்ட் பேப்பர் முடிஞ்சதுல நான் உங்களுக்கு டியூட் வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். அதுக்கு சின்ன சார்ஜ் ஒன்று இருக்கும். அது நீங்க பே பண்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா. உங்களுக்கு ஃபீஸ் தெரியாதவர்கள் அந்த மீட்டிங் இதை பார்த்து கொடுங்க. 1000 வந்து ஒரு ஆளுக்கு. ஒரே வீட்டுல இருந்து 2 பேர் படிக்கிறாங்கடா 1800 கட்டினா போதும். ஒரே வீட்டுல இருந்து 3 பேர் கிளாஸ் வராங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு கட்டினா போதும். ஒரு ஆள் ஃப்ரீயா படிச்சு கொள்ளணும். டியூட் அதுகளுக்கு ஆகக்கூடனா 300 ரூபா அப்படி வரும். அது ஒரு மாசத்துக்கு நீங்க ஃபுல்லாவே பாவிக்கக்கூடிய டியூட்டா இருக்கு. இல்லாட்டி 2 மாசத்துக்கு பாவிக்கக்கூடிய டியூட்டா இருக்கும். ஏன்னா திரும்ப நீங்க போய் பிரிண்ட் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப விரும்பினாக செஞ்சு கொடுங்க. முதல் நிலையில் 50 பேருக்கு மட்டும்தான் ஃப்ரீயான அட்மிஷன் இருக்குது. முதல் நிலையில் 50 பேருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட சொல்லிக்கோங்க. அடுத்த 3rd term வரும்போது உங்களோட ரிசல்ட்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். மெட்ஸ் வந்து இவ்வளவு கூடிக்கணும். அடுத்து என்ன தனித்தனியா ஒவ்வொருத்தரா கவனிப்போம். கிளாஸ்ல ஒவ்வொரு பிள்ளையும் படிக்காட்டி கட்டாயம் செய்வோம். நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப வந்து கேள்வி செய்வோம். -5 தொடக்கம் -5ல இருந்து +2. இப்ப இதுல எனக்கு சொல்லுங்க பார்த்து நீங்க யார் இடது பக்கம் மிக்கார், யார் வலது பக்கம் மிக்கார்? இதுல சும்மா பார்த்து சொல்லக்கூடாது. என்கோட யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. யார் இடது பக்கம் வைப்பாரு? மறை 5 தான் இடது பக்கம். இப்படி கையை வச்சு பாருங்க. இடது பக்கம் யாரு? மறை 5. அப்ப வலது பக்கம் வைப்பாரு. இடது பக்கம் வர வர என்ன செய்யும் சொன்ன? பெருமதி குறையும். அப்ப இவர் தான் பெருமதி குறைய, இவரு கூட. இது விளங்கிட்டா எல்லாருக்கும் போட்டது? இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? விளங்குனா சந்தோஷம். சரியா?
அடுத்ததை பார்ப்போம். அடுத்து என்ன போட்டிருக்கு? சைபரும் சய உண்டும். சைபர் இங்கால சய உண்டு. சொல்லுங்க அப்போ யாரு இடது பக்கம் வைப்பாரு, யார் வலது பக்கம் வைப்பாரு? என்கோட்டுல யார் இடது பக்கம், யார் வலது பக்கம்? சைவர் வலது பக்கம். சைபர் வலது பக்கம். இடது பக்கம் அப்ப என்னது? மறை ஒன்று. மறை அப்ப யாரு சின்னன்? மறை ஒன்று தான் சின்னன். சைவர் பெருசு. அடுத்தது மூணாவது +4 -15. +4. சரி, இப்ப இதுல யார் இடது பக்கம் வைப்பாரு என்கோட்டுல? -15. -15. அப்ப யார் இதுல பெரிய ஆள்? நேர்நாள். நேர் 4. ஏன்னா அவர் தான் வலது பக்கம் வைப்பார். வலது பக்கம் வைக்கிறாள் பெருசு, கூட்டிக்கொண்டு போகும். சரியா? அப்ப இந்த கேள்வி எல்லாத்தையும் கூட எழுதின விளைஞ்சு எல்லாருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுகன்னு சொல்லி ஏ பார்ட் முடிஞ்சு அடுத்து பி பார்ட். எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னு சொல்லி -1 வழியா பார்த்துக்கோங்க. -1 சக 4. உங்களுக்கு இதை சும்மா கூட்ட தெரியுமா? எல்லாருக்கும் சும்மா கூட்ட தெரியுமா? சொல்லுங்க. சும்மா கூட்ட தெரியுமா? எத்தனை பேருக்கு சும்மா கூட்ட தெரியும்? சும்மா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சும்மா கூட்ட தெரியும்? சரியாவா? சரி, எண்கோட்டை வச்சு கூட்டுவோம். சரியா? எப்பயும் எண்கோடு ஆரம்பிக்கும் போது நம்ம இதுல இருக்கிற எண்கள் வரைக்குமான விஷயங்களை போட்டுக்கொள்ளும். 0, -1, -2, -3. சரி, தேவையான அளவு போடுவோம். அதுக்கு பார்த்துக்கொள்வோம். நேர் 1, நேர் 2, நேர் 3. முதலாவது எப்பயும் ஆரம்பிக்கும் போது எங்க நினைப்போம்? ஆரம்பிக்கும் போது 0 நிற்போம். முதலாவது என்ன சொல்லிக்கு? மறை 1. மறைன்னு சொன்ன எந்த பக்கம்? மறைன்னு சொன்னா இடது பக்கம். நேருன்னு சொன்னா எந்த பக்கம் போவோம்? வலது பக்கம். இதான் விஷயம். மறைன்னு சொன்ன எந்த பக்கம் போகணும்? இடது பக்கம். நேருன்னு சொன்ன எந்த பக்கம் போகணும்? வலது பக்கம். முதலாவது -1. அப்ப -1க்கு வாங்க எல்லாரும். இடது பக்கம் வந்து -1 வந்தாச்சு. இப்ப எத்தனைய கூட்ட சொல்லிக்கு? நேர் 4. நேர் 4 எந்த பக்கம் போகணும்? நம்ம நேர் 4 வலது பக்கம் போகணும். அப்ப வலது பக்கம் வாங்க. 1, 2, 3, 4. அப்ப இந்த கேள்விக்கான விடை எத்தனை? சக 3. இந்த கேள்விக்கான விடை எத்தனை? சக 3. முதல்ல எங்க நிற்போம்? 0ல நிற்போம். அதுக்கு பிறகு எங்க போவோம்? -1 சொல்லிக்க. அப்ப இடது பக்கம் தானே மைனஸ். அப்ப -1. அடுத்த கூட்டல் குறி. கூட்டல் குறியில என்ன செய்யணும்? வலது பக்கம் போகணும். வலது பக்கம் எத்தனை தானம் போக போறோம்? 4. 1, 2, 3, 4. சரியா? இதே மாதிரி இன்னொன்று தந்தைக்கு செய்வோம். விரும்பின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நண்பர்களை வந்து தனித்தனி குரூப் இருக்கு, அதில் எட் பண்ணி விடுங்க. இடைக்கிட அதுல லிங்க் வரும். ஃப்ரீ கிளாஸ் நடக்கிறப்ப 6 வீக்குக்கு நடந்திக்கு. பெரிய விஷயம் அது. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த காலகட்டத்துல. நான் செஞ்சிக்காம அதை பயன்படுத்தி கொள்ளுவேன். அடுத்தது மறை 3ஐயும் மறை 2ஐயும் கூட்ட சொல்லி. சரியா? இப்ப இது எப்படி செய்யறது? யாருக்கு தெரியும் இதை செய்யறதுக்கு? எனக்கு தெரியும் சார். பாப்போம். எனக்கு தெரியும் சொன்ன ஒரு ஆள் வாங்க. அச்சாப்புல எனக்கு வந்து எப்படின்னு சொல்லி தரணுமா? சரியா? நான் எழுதுவேன், புள்ள சொல்லி தரணும். நான் சொல்லவா? என்ன பேர் பிள்ளைட? ரிதா. என்ன ரிதா யோசிக்கிறீங்க? பேர் ரிதாட பேர் ரிதைய யோசிக்கிறீங்களா? அப்படியா? சரி, ரிதா முதலாவது என்ன செய்யணும்? 0ல நிற்போம். எங்க போகணும்? மறை 3க்கு. மறை 3க்கு போகணும். அப்ப மறை 1 சாரி 0ல நிற்போம். மறை 1, மறை 2, மறை 3. இப்ப மறை 3க்கு போயாச்சு. கூட்டணும். ஆனா எந்த திசையில கூட்ட போறோம்? இடது பக்கம்.
வெரி குட். இடது பக்கம் கூட்ட போறேன். எத்தனை? 1 2. அப்ப இந்த கேள்விக்கு எத்தனை? மறை 5. மறை 5. வெரி குட், வெரி குட் ரீதா. நல்ல விஷயம். சரி, இந்த கேள்வி 2 விளங்கிட்டு எல்லாருக்கும். இதே மாதிரி நிறைய பேப்பர் செய்வோம். சரியா? ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னாலும் நாங்க 2 பேப்பர் ஃபுல்லா போட்டு 2 பேப்பரையும் ஃபுல்லா செய்யறதுக்கு தான் ட்ரை பண்றோம். இனி வர்ற கிளாஸஸ்ல புது புது பேப்பர். அடுத்தது தசம கூட்டல் தசம கழித்தல் எல்லாம் தெரியுமா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும்? ஓம் அப்ப பாப்போம். பின்ன கூட்டல் தெரியுமா? ஓம் சார். பின்னத்துல மேலே இருக்கிற ஆளுக்கும் கீழே இருக்கிற ஆளுக்கும் என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பகுதியன் தொகுதியன். இது எது மேலேக்கும்? தொகுதி என்ன மேலேக்கும், பகுதி என்ன மேலேக்கும்? தொகுதியன். இப்ப இந்த கேள்வி எப்படி செய்யலாம்? யாராவது சொல்லித்தாங்க இன்னைக்கு. மைனஸையும் கூட்ட போறோம். மைனஸையும் கூட்ட போறோம். அப்ப விட என்னதுல வரும்? கட்டாயம் மைனஸ்ல. பின்ன கேள்வினால பின்னாடையாளம் போட்டாச்சு. இங்கேயும் 5 இங்கேயும் 5. அப்ப எதையாவது வேற ஏதாவது போடணுமா? இங்க இல்ல அதே 5 தான் போடணும். ஏன் அந்த அதே 5 போடுறது? அதே 5. சும்மா சொல்லுங்க. ஏன் அதே 5? கீழே ரெண்டும் இல்ல ஒரே மாதிரி இருந்தா கீழே 2 ஒரே மாதிரி இருந்தா இதை நீங்க பெரிய வகுப்புக்கு போனா படிப்பீங்க. போமா சி பொது மடங்குகளில் சிறியது. பெரிய வகுப்பு போகும்போது சின்ன வகுப்புலையும் படிப்பீங்க. பெரிய வகுப்பு வரைக்கும் இது வரும் 11ஆம் ஆண்டு வரைக்கும். அப்ப கீழே இருக்கிற 2 ஒரே நம்பர்னா அந்த நம்பரை போடுவோம் 5. கீழே இருக்கிற ஒரே நம்பரை போட்டா மேலே இருக்கிறதுல மாத்தம் வருமா? மாற்றம் இல்ல சார். இல்ல. அப்ப இங்க எத்தனை இருக்கு? மறை 2 சக என்ன இருக்கு? மறை. சிம்பிள் விஷயம், பெருசா யோசிக்காங்க. சரியான லேஸ். இந்த கிளாஸ் அப்படின்னாலும் நம்ம ஒரு கேள்வியா செய்யறோம். அந்த வெயிட் கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய கேள்வி செய்வோம். ஒன்றுலயே நிறைய கேள்வி வரும். ஒரே மாதிரி நிறைய கேள்வி செய்வோம். அப்ப டக்குன்னு நமக்கு பிடிச்சிரு விஷயம். மறை 2 மறை 3 கூட்டினா மறை 5. இதை இன்னும் சுருக்கலாம் இல்லையா? 5 கீழ் 5னா எத்தனை? 5 5ஆல பிரிச்சா மறை 2. இல்ல முதல்ல இப்படி சொல்லுங்களேன். இங்க மறை இங்க நேர். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ வேற வேற குறிகள். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ மைனஸ். எப்படி? வேற வேற குறிகள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ மைனஸ். அப்ப ஒரே குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ என்ன வரும்? பிளஸ். வெரி குட். அதாவது நேர். அப்ப இதுல வேற வேற குறிகளை பிரிப்பட்டால் என்ன வரும்? மைனஸ். 5 5ஆல பிரிச்சா 5க்கு 5 எத்தனை முறை? ஒரு முறை. அடுத்த கேள்வி யார் வாசிக்க போறது? எனக்கு தாரன் வாசிக்க போறது. நேர் 5.4 சக. வாங்க வாங்க வாசிக்க வாங்க. எல்லாரும் வாசிக்க வந்தா எல்லாரும் படிக்கலாம். யார் வாசிக்க போறது? நான் வாசிக்கிறேன் சார். சொல்லுங்க. அப்ப நேர் 5.4 சக. நேர் 5.4 மறை 2.7 சக நேர் 6.9. நேர் 6. முதலாவது யாரையும் கூட்டுனா நமக்கு லேசு. இல்லாட்டி இவரும் என்ன செய்வாங்க? இவர் கூட்டல் ஒரு சகக்குறியாளோட சயக்குறியால கூட்டுனா என்ன நடக்கும்? இவர்ல இருந்து இவர் என்ன செய்யணும்? நம்ம இவர்ல இருந்து இவரை கழிக்கணும். இல்ல அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா 5.4 சகவும் சயமும் பெருக்கப்பட்டா வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ என்ன வரும்னு சொன்னேன்?
கழித்தல் வரும். அப்ப கழித்தல் வேற வேற குறிகள் பெருக்கப்படுது. இப்ப கழித்தல் வந்துடும். அங்கே என்ன ஆயிக்கும்? 2 தசமே இது. மறுபடியும் சக இல்ல. இப்ப பாப்போம். ஒரே குறிகள் பெருக்கப்படுது. அப்ப என்ன வரும்? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் பக்கத்துல என்ன பெருக்குதுன்னு அர்த்தம். பெருக்கப்பட்ட என்ன வரும்? அதே குறி. அதே குறி சக. ஒரே குறிகள் பெருக்கப்படும் போது சக வரும். சரி, அதே குறி இல்ல. இப்ப இப்படி எழுதுங்க. இத இவர்ல இருந்து இவரை முதல்ல கழிப்போம். 5.4 கழித்தல் 2.7 4 7 போகுமா? 4 7 போகுமா? போவாது. அப்ப இங்க இருந்து ஒன்றை கடன் எடுப்போம். இந்த கடன் எடுத்த 14 மாறிடும். இங்க 5 ஒன்றை கடன் கொடுத்த எத்தனையா மாறிடும்? 5 4 4 மாறிடும். அப்ப 14ல இருந்து 7 போனா 7 7. 4ல இருந்து 2 போனா 2 அப்ப இவங்க 2 பேரையும் கழிச்சா நமக்கு வந்து எத்தனை? 2.7 சக. இங்க மிச்சமா எத்தனைக்கு? 6.9 எத்தனை வந்துட்டு நமக்கு? 2.7 சக 6.9. இப்ப கூட்டுவோமா? 2.7 சக 6.9. 7 9 கூட்டினா 16. எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஒரு ஆள் தான் சொல்லுது? என்ன கொரோனா கோவிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க. 7 9 கூட்டினா என்ன? 16. அப்ப 6 எழுதி 10ன்றதுல அந்த ஒன்றைங்கால கொடுப்போம். 1 3 1 2 9 9 3 1 2 3 3 6 9 இதுல கடைசி விட எத்தனையா வந்திருக்கும்? 9.6. எத்தனை பேருக்கு இந்த விட 9.6? செஞ்சு பார்க்க இல்லையோ ஒருத்தரும்? அடுத்தது எழுதுறேன். அடுத்தது 3வது கேள்வி. 3வது கேள்வி வாசிங்க புள்ள. யார் அந்த புள்ள வாசிச்சால்? நான் நான் தான் வாசிச்சேன். இக்ரா வாசிச்சீங்க இல்லையே? ரிதாலா வாசிச்சது இல்லையா? இல்ல சார். சரி வாசி. மறை 3.47 சக நேர் 5.91 சக நேர் 5.91. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இருங்க வரேன், கொஞ்சம் கவரேஜ் இதாயிட்டு போல. இப்ப கவரேஜ் வந்துட்டு எல்லாருக்கும் போகல சார். போக இல்லையா? இல்ல. இப்ப பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேற வேற குறிகளுடைய ஆளை கூட்டுனா சொல்லுங்க. வேற வேற குறிகளுடைய ஆளை கூட்டுனா பெருசுல இருந்து சின்ன நம்பர், அதாவது கழிங்க. எப்படி? 5.91 இருந்து பெருசுல இருந்து சின்ன கழிங்க. வேற வேற குறிகள் இருக்கு. இங்க மறை, இங்க நேர். இப்படி கூட்டல் தந்தா என்ன செய்யணும்டா, பெருசுல இருந்து சின்ன கழிங்க. பெரியதானம் எது? 5.91. சிறியதானம் எத்தனை? 3.47. அதை கழிங்க. கழிச்சா எத்தனை வரும்? 1ல இருந்து 7 போகுமா? போவாது. அப்ப 1 இங்க கடன் கொடுக்குறோம். அப்ப எத்தனை? 11. 11ல 7 போனா 4. இங்க எத்தனை வந்துடும்? 1 போனுச்சுன்னா இங்க எத்தனை? 8. 8ல 4 போனா 4. சரி, இப்ப இங்க இருந்து ஒரு கடனும் வாங்கலே. 5ல 3 போனா 2. விட எத்தனை? 2.44. இல்ல. அடுத்தது நான் என்ன சொன்ன மாதிரி, வேற வேற குறிகள் வந்து என்ன செய்யணும்? பெருசுல இருந்த சின்ன கழிக்கணும். வேற வேற குறிகளை கூட்ட சொன்ன என்ன செய்யணும்? பெருசுல இருந்த சின்ன கழிச்சு போட்டு, பெரிய ஆளுக்கு என்ன குறி இருக்கு? நேர். பெரியவருக்கு நேர் குறி. அப்ப அந்த ரைட்டா? இது அழகா எடுத்துங்க எல்லாரும்.
நேரடி கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவோ மேல். சரியா, நீங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம், கஷ்டம் இல்லை, யார கரைச்சலும் இல்லை. நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது எல்லாரும் டியூட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கீங்களா? எல்லாரும் டியூட் பிரிண்ட் இருக்கா? ஓ சார். ஏன்னா அதுல இருக்கிற அந்த கடைசி கேள்வி செய்யணும்னு சொன்னா டியூட்ல நான் பாகமானில வச்சு பார்க்கணும். அதெல்லாம் அந்த கடைசி 2 கேள்வி மிதிக்கட்டும். சரியா, கடைசி 2 கேள்வியில செய்வோம், பிரச்சனை இல்லை நமக்கு. 5வது கேள்வி இப்போதைக்கு செய்ய இயலாது, ஏன்னா அது ஸ்கிரீன்ல போட்டு தான் செய்யணும். இன்றைக்கு ஸ்கிரீன்ல போட்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம என்ன செய்வோம், இப்ப இதை எழுதி முடிங்க. எல்லாரும் எழுதி முடிச்சிட சொல்லுங்க. நேரம் தரப்படுது, உடனே எழுதி முடிங்கோ. எல்லாரும் எல்லாம் சாப்பிடல டக்குன்னு எழுதுங்க பார்ப்போம். எழுதிட்டேன் சார். அத்தாக்கள் எழுதிட்டுமே. அத்தாக்கள் எழுதி முடிங்க. எழுதி முடிச்சுட்டா எல்லாரும் சொல்லுங்க எழுதி முடிச்சுட்டோம். அதுக்கு பிறகு நான் இதை அழிச்சிட்டு உங்களுக்கு வீக்ல 2 கிளாஸ் போட்டிருக்கு பிள்ளைகள். சரியா, 2 கிளாஸும் நல்ல டைம்ல தான் போட்டிருக்குது. எழுதிட்டோம் சார். சரி, அடுத்த செய்வோமா பிள்ளைகள்? அடுத்தது நம்ம வரையணும் 5வது. சரியா, அதை நான் இன்றைக்கு செய்ய இல்லை. நம்ம பெய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதில் பேலன்ஸ் கேள்வி செய்வோம் தானே முதலாவது. அது செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம செகண்ட் டேர்முக்குள்ள போவோம். நீங்க ஸ்கூல்ல செகண்ட் டைம் எல்லா படம் படிச்சிட்டீங்களா எல்லாரும்? இல்ல சார். எத்தனை படம் படிச்சிருக்கீங்க? மேத்ஸ்ல மட்டும் இல்ல, மிச்சதெல்லாம் படிச்சிட்டோம். மேத்ஸ்ல மட்டும். இப்போ நம்ம செகண்ட் டேர்முக்கும் பேப்பரா செய்வோமா இல்லாட்டி யூனிட் வைஸ் பாடம் செய்வோமா எயிட் கிளாஸ்ல? ஒரு 4 பேப்பர் செஞ்சோம்னா முழு பாடத்தையும் விளங்கப்படுத்தி பேப்பர் செஞ்சிடலாம். நம்ம எப்படி செய்வோமா? 4 பேப்பர் அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கான வேடப்பாடுகளை செய்வோம். இப்போ 4 பேப்பர் செஞ்சு முடிச்சா செகண்ட் டேர்ம் முடிஞ்சிடும். தேர்ட் டேர்ம்ல தான் உங்களுக்கு யூனிட் வைஸுக்கான ஒரு ஃபுல் புக் மாதிரி ஒன்று வரும். அதுல நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட ஸ்கூல்ல போனா உங்களோட நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. நண்பர்கள்ட்ட சொல்றதை விட உங்களோட பேரண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட வேர்ட் ஆஃப் மவுத் தான் எப்பயுமே கூடுதலானது. இப்ப நம்ம செய்ய போற கேள்வி எத்தனையாவது அப்படின்னு சொன்னா, அதே இதுல வரேன். நம்ம பேப்பர் 1ல கடைசி கேள்வி தான் பார்க்க போறோம். 5வது கேள்வி நான் செய்யல. இப்ப 5வது கேள்வி நம்ம தனியை வரைவோம் ஒரு படம். அதுக்கு தெரியுமா என்ன வரைகிறண்டு? அளவிடை படம் சொல்லுவாங்க 5வது. அது இருக்கட்டும், நம்ம போட்டை யூஸ் பண்ணி வரைவோம். அதுலயும் ஏ பாட்டுல நம்ம முதல் 3 கேள்வி செய்யக்கூடிய கேள்வியை செய்வோம், மிஸ் பண்ண வேணாம். அப்ப இப்படி ஒரு கோணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. யார் யார் சொல்றேன்னு பார்ப்போம்.
அந்த கோணம் வந்து இந்த பக்கத்துலாம் வரையப்பட்டிருக்கு. சரி, பிள்ளைகளுக்கு என்னென்ன கோணங்கள் எல்லாம் தெரியும் சொல்லுங்க. அவங்க கோணம்டா என்ன முதல்ல சொல்லுங்க. கோணம்டா எப்படி உருவா? ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றாக இணையும் போது உருவாகும். சரி, ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றாக இணையும் போது அவருக்கு இடைப்பட்டது வர்றதுதான் கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோணங்கள்ல என்னென்ன வகை தெரியும் பிள்ளைகளுக்கு? கூர்கோணம், செங்கோணம், செங்கோணம், கூர்கோணம், திரிகோணம், நேர்கோணம், நேர்கோணம். நேர்கோணம், அடுத்து இன்னொன்று பின்னால வளைஞ்சு வரும். பின்வளை கோணம், பின்வளைகோணம், கோணங்கள் இருக்கு. இப்ப உருவில் காட்டப்பட்டது எந்த வகை கோணம்? பின்வளை கோணம், பின்வளைகோணம், பின்வளை கோணம். Simple. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விஷயம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கிளியர் ஆயிட்டா இந்த பேப்பர் செஞ்சதுல? உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப்ல 4வது வரைக்கும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். யூடியூப்ல நான் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு வந்து எல்லா ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. 6வதுல இருந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்டுருவோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கான ஃபுல் கிளியர் ஒன்று கிடைச்சிரும். சரி, அடுத்தது பார்ப்போம். இக்கோணத்தின் உச்சி புயங்களை எழுதுக. உச்சி புயங்களை எழுதுக. உச்சி எது, புயம் எது? உச்சி வந்து பி, புயம் புயம் ஏவும் சி, புயம் ஏபி, அத நம்ம இப்படி எழுதி காட்டினா முடிஞ்சா, கோணம் ஏபிசி. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா கோணம் சிபிஏ எழுதி காட்டினா ரைட்டா? இதுல யாருக்கு கோணத்துல அந்த தொப்பி போடுறோமோ, கோணத்துல தொப்பி போடுறாள் தான் அதுல உச்சி. மற்ற ரெண்டும் புயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம இப்படி எழுதி காட்டலாம். சார் என்ன அறிப்பா? வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. மைக்கேல் ஓபன் பண்ணுங்க. மைக்கேல் ஓபன் பண்ணுங்க. நான் பாக்குறேன். மைக்கேல் ஓபன். இப்பயும் ஆகுதா? நான் பேசுறது ஆகுதா? கிளியர் இல்ல. சரி, அப்படியே இருங்க. யாரும் ஒண்ணும் செய்ய வேணாம். அப்படியே இருங்க. இப்ப கிளியரா? இல்ல சார், எழுத்தெல்லாம் தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட். எல்லாரும் வந்தாங்களா வெயிட் பண்ணுங்க. அட்மின் பாப்பாங்க எல்லாத்தையும். இப்ப சரி சார். இப்ப சரியாயிட்டான்னு பாருங்க எல்லாரும். இருங்கோ ஒரு நிமிடம். கிளாஸ் டீடைல்ஸ் போயிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் கொடுத்துருவாங்க. அப்படி அனுப்பி விட்டு வரோம்.
பார்ப்போம். இதுல அடுத்த கட்டுரை கேள்வி நம்ம செய்யல. அது என்ன, உருவில் காட்டப்பட்டுள்ள பெருமானத்தை காண்க அப்படின்னா நம்ம இதுல பாகமானியை வச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் பாகமானிக்கு அவுட்ட ஓம் சார். சார் அதுல எடுத்து தூக்கி வீசியாச்சா அறவட்ட ஷேப்லையும். சரி, அந்த பாகமானி எடுத்து இது கொஞ்சம் வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழகத்தான் வேணும். முதல்ல என்ன செய்யணும், இதுல 2 வகையில காணலாம். நான் இன்னொரு வகையை சொல்லி தரேன். நமக்கு ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் எத்தனை பாகை இருக்கும்? ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. ஒரு புள்ளியை சுத்தி 360 பாகை இருக்குமா? சரி, இப்ப இந்த 360 பாகையில இருந்து இந்த அளவு கோணத்தை கழிச்சா எந்த கோணம் கிடைக்கும்? பின்னுக்குள்ள கோணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். 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 அப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முதலாவது பாகமானியை தூக்கி இப்படி வைப்போம். பாகமானியை தூக்கி இப்படி வைக்கும். சரியா? பாகமானியை தூக்கி இப்படி வைப்போம். பாகமானியை தூக்கி இப்படி வச்சா சரியா பாருங்க, இந்த பாகமானியில இப்படி இருக்கும். இதுல ஒரு புள்ளி வச்சுக்காம பாருங்க, பாகமானியில இப்படி ஒரு புள்ளி இருக்கா, டொட்டோன்னு வச்சுக்கா. அதுல பாருங்க, அதுல வலது பக்கமும் ஒரு சைபர் போட்டிருக்கும், இடது பக்கமும் ஒரு சைபர் போட்டிருக்கா. ஓம் சார். அதே போல வலது பக்கமும் ஒரு 180, இடது பக்கமும் ஒரு 180 போட்டிருக்கா. ஓம் சார். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க எல்லாரும். ஓகே, சரியா? சரி, அப்ப 360 பாகையிலிருந்து நம்ம கழிக்கணும். சரியா பாருங்க, சரியா இதுல சைபர் வர மாதிரி எல்லாரும் செட் பண்ணுங்க. இந்த பக்கத்துல சைபர் வர மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். ரைட், இந்த பக்கம் சைபர் செட் பண்ணிட்டீங்களா? இப்ப அப்படியே பாருங்க, இந்த கோட்டுல சைபர் வர மாதிரி செட் பண்ணி அப்படியே இந்த இதுக்கிட்ட வரும்போது எத்தனை பாகை வருது சரியா பார்த்துக்கோ. சைபர்ல இருந்து கவனமா பார்க்கணும். சைபர்ல இருந்து இந்த சரியா இந்த கோட்டுல வரும்போது எத்தனை பாகை வருது? எல்லாரும் கொண்டுதான் வரும். ஏன்னா நீங்க பேப்பர்ல தானே பாக்குறீங்க. பேப்பர்ல பார்த்தா ஒரே விட தான் வரும். எத்தனை வருது? கஷ்டமா இங்க பாக்குறதுக்கு, குட்டியா இங்க படம் குட்டியா இருக்க பாக்குறதுக்கு, சொல்லுங்க. என்ன ரீதா? 90 வகை. 90 வகையா? இல்லையே. எத்தனை வருது? சரி, இப்ப எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இந்த ஒரு கோணத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்றேன். இதுல நீங்க காண்ற கோணத்தை எத்தனை இன்ச் வைத்து எடுங்க. அதை கழிச்சிங்கன்னு சொன்னா அவங்க கேட்ட விட வந்திக்கும். சரியா? அது நம்ம பிறவைக்கு மற்ற கிளாஸ்ல கழிச்சு பார்ப்போம். இப்போதைக்கு அது தேவையில்லை. அடுத்த நம்ம செய்ய போற பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த அடுத்த வைக்கிற ரெண்டுக்கும் வந்து நம்ம அளந்து எழுதணும். சரி, அளந்து எழுது இதுல கஷ்டம் எனக்கு காட்டுறது, நான் மத்ததெல்லாம் செஞ்சு காட்டணும். அதுக்கு இப்ப டைம் காணாது நமக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அடுத்ததா பி பாட்டை செய்வோம். அதுல மெச்ச கேள்வி வச்சுக்கொள்ளுங்க. செய்யலைன்னு சொல்லி பிறகு ஞாபகம் காட்டுங்க, நான் செஞ்சு விடுவேன். உங்களுக்கு ஒரு கிழமை கிட்ட 8 நாளைக்கிட்ட டைம் தருவாங்க, நீங்க அதுக்குள்ள பே பண்ணா சரி. எல்லா வகையான பேங்க் பேரண்ட்ஸ் மீட்டிங் ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். ஒரு முறை ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்து கொடுங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கொடுத்தா அவங்க வந்து பார்ப்பாங்க. 11,727 24,004 81,05,34 66,54 52,000 1573. இப்ப இந்த இவ்வளவு நம்பரை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம இவ்வளவு நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆர்டர் படுத்தணும். என்ன செய்யணும்? ஆர்டர் படுத்தணும். அப்படியா? அது இல்ல கேள்வி. கேள்வி வந்து ஒன்று கேட்டிருக்காங்க 3 ஆள் வகுப்படுற நம்பர், அடுத்தது 4 ஆள் வகுப்படுற நம்பர், அடுத்தது வந்து 6 ஆள், அடுத்து 6 ஆள் வகுப்படும் நம்பர், அடுத்து 9 ஆள் வகுப்படும் நம்பர். இது எப்படி காண்றது? யாருக்கு தெரியும் இது எப்படி காண்றது? எந்த அச்சாப்பிள்ளைக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். யாருக்கு? பேர் என்ன? இஃப்ரா. இப்ராக்கு மட்டும் தான் விட தெரியும், மிச்சோத்தர விட தெரியாவா? எனக்கும் தெரியும் சார். சரி, இப்ரா தான் அப்ப இருந்து விட சொல்லுது, நீங்க ஒருத்தரும் சொல்றீங்க இல்லையே. சரி, முதலாவது எல்லாத்திலையும் நம்ம என்னத்தை கண்டு வைப்போம்? நமக்கு லேசுக்கு என்னத்தை கண்டு வச்சா லேசு? இதுல எல்லாத்துக்குமே என்னத்தை கண்டு வச்சா லேசு? இலக்க வெரி குட். எல்லாத்துக்கும் இலக்க சுட்டிய முதலாக காணும். இதோட இலக்க சுட்டி எத்தனை வரும் கூட்டுப்பட்டா? 9. ஒன்று மண்டும் 2, 2 மேலும் 9, 9 2 11, 11 மேலும் 18. அப்படின்னா 1 மட்டுமே எத்தனை? 9. அப்ப இலக்க சுட்டி எத்தனை இருக்கு? 9. அடுத்தது 24,004. இதுக்கும் விளக்க சுட்டியை போட்டு வைப்போம். இதுக்கு எப்படி ஒரு விளக்க சுட்டி சொல்லுங்க? 2 4 6, 6 4 10. அப்ப 1 0 ஒன்று. அடுத்தது 81,053,4. இதை கூட்டினா எத்தனை வருது? 9, 14, 17, 21. 3. 21. அப்ப 2 3. அடுத்தது 7, 6, 5 4. இத பொறுமையாக்கணும். 6 மாறும் 12, 12 5 17, 17 4 சரியா? 21. இதுக்கு 21. அப்ப இலக்க சுட்டி எத்தனை வரும்? 3. அடுத்து 52,000. அதாவது 5,200. 5,200 கூட்டினா எத்தனை வரும்? 7. எத்தனை? 7. நமக்கு வந்துச்சு. அடுத்தது 15, 7 3, 7 3 10, 15 16. ஒன்று மாறும் 7. இப்ப ஒவ்வொரு எண்களுக்கு நீங்க சொல்லுங்க, 3ஆல பிரிக்கணும் அப்படின்னா அவர் என்னதா இருக்கணும்? 3ஆல பிரிக்கணும்டா 3 மடங்கு அடிக்கணும். அதாவது இலக்க சுட்டி எத்தனை ஆயிக்கணும்? இலக்க சுட்டி 3 6 9 ஆக்கணும். இலக்க சுட்டி 3 6 9 ஆகிற எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம்? அப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 3ஆல பிரி வரக்கூடிய ஆளுக்கு என்ன ஆயிக்கணும்? இலக்க சுட்டி 3 6 9 இருந்தா என்ன செய்யும்? என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிப்படும். அப்படின்னா இதுக்கு என்னென்ன விடைகள்லாம் வந்திருக்கும் சொல்லுங்க அப்போ. 3ஆல் வகுப்படுறது 11,720. வெரி குட். அடுத்தது 6,654. வேற
எட்டுல 81,534. வெரி குட். 81,000 எட்நூத்தி 810,000 810,534. இல்லாட்டி 8,10,534. இந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் எத்தனையால பிரிக்கலாம்? 3ஆல பிரிக்கலாம். அப்ப 4ஆல வகுப்படனோட என்ன இருக்கணும்? கடைசி இலக்கம் 4ஆல் பிரிப்படும். வெரி குட். கடைசி இலக்கத்தை 4ஆல பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லாட்டி என்ன இருக்கணும்? கடைசி ரெண்டும் சைஃபர். சைபர் சைபரா முடிஞ்சிக்கணும். கடைசி ரெண்டும் சைபர் சைபரா முடிஞ்சிக்கணும். அல்லாட்டி கடைசி இலக்கத்தை 4ஆல பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி என்ன இலக்கம் இருக்குதுல பாருங்க. என்ன இருக்கு? கடைசி 4ஆல பிரிக்கக்கூடியன்னா இந்த இருக்கு. சரியா? இருக்கேம்மா இந்த இருக்கு. கடைசி இலக்கத்தை 4ஆல பிரிக்கலாம். ஓகே சார். மிஸ்டேக் விடணும். மிஸ்டேக் விட்டாதான் அது மெட்ஸ் மிஸ்டேக் தான். அடுத்து 5200. 6ஆல வகுப்படணும்னா என்ன நினைக்கணும்? 6ஆல வகுப்படணும்னா கட்டாயம் என்ன நினைக்கணும்? 3ஆலையும் 2ஆலையும் பிரிப்படணும். வெரி குட். 6ஆல வகுப்படணும்னா கட்டாயம் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய ஆளா இருக்கணும். சரி, வேற? அதாவது ரெட்டை இன்னும் இருக்கணும். அதே போல 3ஆலையும் வகுப்படக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொன்னா யார் வருவார்? 3ஆல வகுப்படக்கூடிய இவர் தான். எதை வச்சுக்கொண்டு நம்ம ரெட்டை என்னன்றதை கண்டுபிடிப்போம்? கடைசியால வச்சுக்கொண்டா இல்லாட்டி முன்னுக்குள்ளால வச்சுக்கொண்டா? எது இரட்டை என்று கண்டுபிடிக்குது? கடைசி இலக்கத்தை வச்சு. கடைசி இலக்கத்தை வச்சு இரட்டை எண்ணாக கண்டுபிடிக்கலாம். 6ஆல வகுப்படுற ஆளுக்கு என்ன எழுதி வைப்பீங்க? இரட்டை எண்ணாகவும் அதே போல எத்தனையால பிரிபடக்கூடிய ஆளும் வைக்கும்? 3ஆல பிரிபடக்கூடியவும் இருக்கும். அதே போல இப்ப இவர் 3ஆல பிரிபடும். அதே போல வேற என்ன 3ஆல பிரிபடும்? இவரும் 3ஆல பிரிபடும். கடைசி இலக்கம் என்னது? இரட்டை எண். அப்ப 2ஆலையும் பிரிபடும் 3ஆலையும் பிரிபடும். விடயத்தின வரும் 6க்கு வரும். வேற யாரும் வருமா? இவர் வருவாரா? இவர் 3ஆல வகுப்படுவாரு. ஆனா என்னத்தால வகுப்படையலாது? 2ஆல வகுக்க முடியாது. அப்ப என்னென்ன நம்பர் வந்திக்கும்? 810,534 வந்திக்கும். அதே போல 6654. நல்லா படிக்கிறீங்க. வாங்கோ எல்லாரும். சரியா? எல்லாரும் குரூப்ல இருக்கிறீங்க. தனி குரூப்ல எல்லாரும் இருக்கிறீங்களா? அதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் போடுவாங்க இனி. விலங்கு தானே படிப்பிக்கிற எல்லாம் பிள்ளைகளுக்கு ஈஸியா. இப்ப நீங்க முதலாம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. திரும்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் ரிவிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் தவணைக்கு கிட்டத்தட்ட மொத்தமா 4 பேப்பர் போடுவோம். அந்த 4 பேப்பரையும் செஞ்சுட்டு ஒழுங்கா போனீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஹால்ல அந்த 4 பேப்பரும் தான் கட்டாயம் வந்திக்கும். எக்ஸாமுக்கு அந்த 4 பேப்பர் தான் கட்டாயம் வரும். அதுல கேள்வியா திரும்பியும் வந்திக்கும். அதே பேப்பர் வராது. அது லீக்கிற மாதிரியே தான் கேள்வி போட்டிருப்பாங்க. நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனா கன்ஃபார்மா உங்களோட 3rd term மார்க்ஸ் நான் ஷோர் பண்ணுவேன் நல்ல மார்க்ஸா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாரும் மைக் ஆன் பண்ணி பேசணும். உங்களோட பேர் எல்லாத்தையும் என்னட்ட முதலாவது கிளாஸ்ல சொல்லுங்க. சரியா? அப்படி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் மாசம் 22 நாங்க போட்டிருக்கோம். மேபி அதுக்கு முன்னுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்து எப்படி நடக்க போகுது சொன்னாலும் சொல்லுவோம். சரியா? கட்டாயம் தொடர்புல இருந்து. அடுத்தது 9க்கு என்ன செய்ய? 9ஆல வகுப்பு என்ன இருக்கணும்? இலக்க சுட்டி 9 மட்டும் இருக்கணும். அதாவது இலக்க சுட்டி 9 ஆகிறது எத்தனை ஆகி நம்மகிட்ட? 11,727. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சக்சஸ்ஃபுல்லா இந்த பேப்பரை முழுசா என்னமா கூப்பிட்டீங்களா? ஓகே, சரி. அப்படின்னு சொன்னா நம்ம பேப்பர் ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்த பேப்பர் உங்களோட பெய்ட் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் அட்மின்ற நம்பர். இவங்களுக்கு தான் நீங்க ரெசிப்ட் அனுப்ப வேண்டியிருக்கும். இந்த நம்பர் இப்போதைக்கு வேலை செய்யாது. இந்த நம்பருக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்கும். அடுத்து இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்பிக்கு தேவையான அதுக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா இது கண்டெக்ட் பண்றதா பெட்டர். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் உடனே கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க விரும்பினாக்களை கிளாஸுக்கு ஜாயின் பண்ண சொல்லி. மைக்கை சும்மா ஆன் பண்ண வேணாம். உங்களை தொடர்ந்து 4 பேப்பர் கிட்ட செய்வோம். 4 பேப்பரும் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு செய்வோம். என் செகண்ட் டைம் சிலபஸ் கொஞ்சம் போயிட்டு தானே, அதனால நான் டிரெக்டா ரிவிஷன் மாதிரி 4 பேப்பர் செய்வோம். அந்த 4 பேப்பர் நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னு சொன்னா
மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ரெக்கார்டிங் எல்லாமே யூடியூப்ல கிடக்கும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. செகண்ட் டேர்முக்கானது உங்களுக்கு பிரைவேட்டா உங்களுக்குன்னு மட்டும் நாங்கள் யூடியூப்ல போட்டுருவோம், அதை நீங்க மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி வேற ஆட்கள் பார்க்க இயலாது. அதே போல தேர்ட் டேர்ம் முடியும் போது உங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது நீங்க எங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் கூட்டிக்கும். அந்த நோட்ஸ் எல்லாம் அட்மின் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. சரி, ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். இன்ஷால்லா அடுத்த கட்டண வகுப்புகள்ல சந்திப்போம். எல்லாரும் கட்டாயம் வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த நேரா போறேன் அது போறேன்னு சொல்லி இப்ப சேர என்ன கதைச்சுன்னு நீங்க ரெக்கார்டிங் கிளிக் பண்ணா பாக்கலாம், நேர்ல போனா பாக்கலாது. அதை விட இங்க நிறைய நடக்கும். 8 மணித்தியாலம் தான் கிளாஸ் மாசத்துல. ஆனா நேரடி கிளாஸோட ஒப்பிடு பார்க்கையில 14 மணித்தியாலம் நடக்கும் இங்க கிளாஸ். அது அங்க 8 மணித்தியாலம் படிக்கிறது, இங்க 8 மணித்தியாலம் இல்ல 14 மணித்தியாலம் படிக்கிறதுக்கு சமனா இருக்கும் எங்க கிளாஸ்ல. ஸோ இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கொள்றேன். எல்லாரும் போயிட்டு வாங்க, எல்லாரும் போய் அப்படியே தூங்குங்க. பாய், குட் நைட். Bye, sir. ஜஸாக்கல்லாஹ் சார். Thank you, sir. Bye, sir. ஜஸாக்கல்லாஹ் sir. பாய் பாய். Bye, sir. Thank you. வெல்கம். sir. Thank you. ஓகே ஓகே ஓகே. Okay. என்ன ஹம்சா ஹசன் நம்பர் 7 கிடக்கு. என்ன ஓகே 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 அடிக்கா கோல். ஹம்சா ஹசன் இப்போ ஓகே 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 சொல்லுங்க. என்ன ஹம்சா ஹசன் வயசு போன சேருன்னு நினைச்சீங்களோ? யாரு கைக்கிறேன்னு கண்டுபிடிச்சா வைக்கிறதுக்கு எல்லாம் ஸ்கிரீன்ல ஓடும் யாரு கைக்கிறேன்னு. ஹம்சா ஹசன் பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதீப்பா அவங்களோட பிரின்சிபலுக்கு ஒரு இடத்துல நாளைக்கு சொல்லி விடுவோம். சரியா. சேர்மாரு கழிச்சு நிக்கும்போது அவங்களே மாதிரி கழிச்சு காட்டுறதுலாம் செய்யறது, என்ன மாதிரி ஸ்கூல் என்ன இதுன்னு சொல்லி. போன் நம்பர்னு சொல்லுவோமா ஹம்சா ஹசனுக்கு? Sorry, sir. அம்மா சொல்லி கொடுக்குற பழக்கம் தானே இதுகள். பாப்போம் எப்படி பழகி கொடுத்தீங்க. நான் பிரின்சிபலுக்கு ஒரு எடுத்து சொல்லுவேன், அப்ப தெரியும். சரி இப்ப நம்ம பேரை பார்த்துட்டு நாளைக்கு நான் நம்பர் அனுப்பிவிடுவேன், நீங்க பிரின்சிபலுக்கு ஒரு சொல்லுங்க. சரி சார்.